வேதாகமத்தை நீங்கள் கொண்டு வந்திருந்தா என் கூட சேர்ந்து 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எல்லாரும் அந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 347வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 347வது பக்கம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரி பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசித்தோம். 12ஆம் வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வேத பகுதி இது. பல தடவை நீங்கள் வாசிருப்பீங்க. 10 தடவை, 20 தடவை, 30 தடவை, 40, 50 தடவை என்று வேதாகமத்தை முழுமையாக நீங்கள் வாசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தானே? நான் சொல்கிறதுக்கு அப்படி ஆமோதித்து உங்கள் முக பாவனை இருந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் ரிசீவ் பண்ணுறது போல் தெரியணும் எனக்கு. ஆமென். கொஞ்சம் மலர்ந்த முகத்தோடு இருங்க. லைட்டாக ஒரு விளம்பர சிரிப்பாவது சிரிங்க பார்க்கலாம். அப்படி சிரித்த முகமாய் இருங்கள். சிரித்த முகமாய். சிரித்ததே இல்லையா வாழ்க்கையில்? ஸ்தோத்திரம். லைட்டாக உங்கள் அப்படி ஸ்மைல் கொடுங்க பார்க்கலாம். அழகாக பண்ணுறீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அப்படி தானே? இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று பல எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு வெள்ளங்கள் வந்தது. அப்படி தானே? வெள்ளம் வந்தது. பல அழிவுகள் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இருந்தது, தமிழ்நாட்டிலும் இருந்தது. அதற்கும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட்-19 ஆலயங்களெல்லாம் இப்படி திறந்து கூட்டங்கள் நடத்த முடியாமல் பூட்டப்பட்ட நிலை இருந்தது. அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி போன்ற சம்பவங்கள் வந்தது. இப்படி பல சவால்களை சந்தித்து தான் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. க்ளோரி டு காட். ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய நிலைமையில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை அரசாங்கம் ஆலயம் திறக்கக்கூடாது, பூட்டப்படணுங்கிற ஒரு மாதிரி சூழ்நிலைமை இருந்திருந்தால் நாம் இப்படி வந்திருக்க முடியாது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கண்ட பலர் வருஷத்தின் கடைசி பகுதியில் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாக இந்த நாளில் தேவ சமூகத்தில் நீங்கள் சுகத்தோடு வருவதற்கு உதவி செய்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கிருபை அல்ல? எவ்வளவு பெரிய கிருபை! அதற்கே நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறபடி சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எத்தனையோ சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். இன்றைக்கும் வருடம் முழுவதும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ கடின பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க. இழப்பின் பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க. கண்ணீரின் பாதையை கடந்து வந்திருப்பீங்க. நெருக்கத்தின் பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு விரோதமான நிந்தைகள், அவமானங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஜீவியத்தில் சறுக்கல்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். பலவிதமான சவால்கள் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கும். அதுபோல தேவன் பரிசுத்த ஜனமாக பரிசுத்த அழைப்பினால் அழைத்து தெரிந்தெடுத்த இஸ்ரவேல் ஜனங்களும் சுற்றி இருக்கிற ஜனங்களால் எப்பொழுதும் பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இந்த ஏழாம் அதிகாரத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பெலிஸ்தியராலே பிரச்சனையை சந்திக்கிறத பார்க்குறோம். அவங்கள சுற்றி இருந்த ஜாதிகள் எல்லாம் எப்பொழுதும் அவங்கள நெருக்கி கொண்டே இருந்தார்கள். சில சமயம் கோலியாத் போன்ற 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறபடி தனி மனிதனாக நின்று தெய்வ ஜனங்களை ஆமென் சவால் விட்டு அழைத்த சூழ்நிலைமைகளும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக மீதியானியர், கானானியர் ஆமென் பல ஜனங்கள் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி அடிமைப்படுத்தி வைத்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொருவரையும் அன்பு தகப்பனே, அன்பு தாயே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, எனக்கு அருமையான வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், எவ்வளவோ கடின பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கடின பாதைகளை சந்தித்த பின்பு ஆண்டவரை பார்த்து சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபனேசர் என்கிற பெயர் உங்களில் சிலருக்கு இருக்கலாம். யாருக்காவது பெயர் இருக்கா எபனேசர் என்று? ஸ்தோத்திரம். அந்த தம்பி சிரிக்கும் போதே பார்த்தேன், கரம் உயர்த்துக்கிறார். அல்லேலூயா. எபனேசர் பெண்களுக்கு கூட இருக்கலாம். எங்கள் சபையில் ஒரு சில சகோதரிகளுக்கு எபனேசர் அப்படிங்கிற பெயர் இருக்குது. ஆண்களுக்கு இருக்கிறது, சில வீடுகளுக்கு இருக்கிறது, சில கடைகளுக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது தான். பொதுவாக வேதாகம பெயர்களை வைப்பது வழக்கம். இப்பொழுது அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை நடத்துது. முந்தி ஒவ்வொரு நபர்களுக்கு கொடுக்கும்போது நாகர்கோவில் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் ஒயின்ஸ்னு இருக்கும். க்ளோரி டு காட். நீங்கள் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெதஸ்தா ஒயின்ஸ்னு இருக்கும். எல்லாம் கிறிஸ்தவ பேர்லேயே இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டது போல அந்த எபனேசர் ஆகிய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மையும் 11 மாதங்களை கடந்து 12ஆம் மாதத்திலும் கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சில நாட்கள் தான் இந்த வருடத்தை ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் கடந்து அடுத்த ஆண்டுக்கு செல்வதற்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை இன்றைக்கு இன்னும் சில காரியங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம்.
வருடம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்னும் இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய போகிறீர் என்று நீங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு தெய்வ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிச்சயம் பூர்த்தி செய்வார். அதே சமயம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய இருதயத்தில் இதுவரை நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு என் வாழ்விலும் நீர் உதவி செய்தீர். நீர் உதவி செய்ததினால் இன்றைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை துதிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு கல்லை எடுத்து அதை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல் என்கிற பதம் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவையும் பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஸ்தோத்திரம். தமது விழாவில் இருந்து புறப்பட்ட மணவாட்டி சபையை குறித்து தான் அந்த இடத்திலும் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கன்மலையாக இருக்கிறார். உருண்டோடி வருகிற பெரிய கன்மலையாகிய கிறிஸ்து அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டிலே பல வசனங்களை நீங்கள் அதுக்கு பார்க்கலாம். ஏசாயா 28:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா பரீட்சிக்கப்பட்ட கல் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:11 வாசித்தீங்கன்னா தலைக்கல் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 21:42 வாசித்தீங்கன்னா மூலைக்கல் என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஜீவனுள்ள கல்லாகிய நீங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் ஒரு பெரிய கன்மலையாகிய கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சரீரமாகிய சபையை குறித்தும் கல் என்று குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஜீவனாக இருந்தால், ஜீவித்தால், ஜீவனுள்ள கல்லாகிய நீங்களும் ஒரு கல்லாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா வேதாகமத்திலும் அப்படி இருக்குதா? அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஏன் அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்? இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். வருடம் முழுவதும் 365 நாட்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை போஷித்து, எங்களை உடுத்துவித்து, எங்களை தாங்கி, எங்களை ஆதரித்து, எங்கள் தேவைகளை சந்தித்து, இதுவரை ஜீவனோடு கர்த்தர் தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததே பெரிய கிருபை. ஆகவே நீர் எபனேசர் என்று சொல்லி கர்த்தரை தாராளமாக துதிக்கலாம். சில பகுதியில் தேவைகள் இருக்குமானால் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஏன் தெரியுங்களா? நம்மை போல இதே மாம்ச சரீரத்தில் அவர் வெளிப்பட்டார். ஒரு பாலகனாக அவர் அவதரித்தார். சுமார் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஜீவித்தார். இன்றைக்கு நீங்க என்ன சவால்களை சந்திக்கிறீர்களோ அத்தனை சவால்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. நிந்தைகள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது, பசி இருந்தது, களைப்பு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருடைய ஜீவனையே எடுப்பதற்கு பட்ட பிரயாசங்கள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவமானப்படுத்தப்படும் நிலை இருந்தது. கடும் சொற்களை பேசுகிற நிலை இருந்தது. இன்றைக்கு எந்தெந்த பலவிதமான சோதனைகளை, பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை நீங்க சந்திக்கிறீங்களோ அத்தனையும் இயேசு சந்தித்ததினாலே
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் நீர் ஒரு எபனேசர் என்று கர்த்தரை துதிப்பீங்கன்னா, ஆவியானவர் நிச்சயமாய் இன்னும் தேவை உள்ள பகுதிகளில், இன்னும் எந்தெந்த பகுதிகளில் மன்றாடி கொண்டிருக்கிறீர்களோ, உங்க இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் நீங்க கேட்கிறீங்களோ, அந்த பகுதியிலும் தமது வல்லமையை வெளிப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று இரவிலே உங்களை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்வின் நெருக்கங்களை மாற்றி, சில சமயம் பள்ளத்தாக்குகளின் அனுபவங்களில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து மலைகளின் அனுபவங்களை தர உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ள ஒரு தேசம் என்று ஆண்டவர் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு மலை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க தளர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். இருந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களை எல்லாம் அடுத்து மலைகளின் அனுபவங்களை தந்து அவருடைய வழிகளை எல்லாம் கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படி உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நிச்சயமான உயர்வுகளை உங்க வாழ்க்கையில் தருவார். இந்த நாளில் தருவார். இந்த வருடத்தை நீங்க கடந்து போகிறதற்கு முன்பதாக எந்த பகுதியில் உங்களை சந்தித்து உங்கள் தேவையை சந்திக்க விரும்புகிறாரோ, உங்க தேவையை அவர் சந்திப்பார் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். தேவைக்காக தன்னுடைய தேசத்தை விட்டு மோவாபுக்கு சென்ற நகோமி ஒரு நாள் கேள்விப்பட்டார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு சுய தேசத்திற்கு திரும்பி வந்தது போல, நீங்கள் இந்த வருடத்தை கடந்து போகிறதற்கு முன்பு உங்களை சந்திக்க விரும்பும் ஆண்டவர் சபை நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் தமது வல்லமையை வெளிப்படுத்துவார். உங்க தேவையை சந்திப்பார். உங்க கண்ணீரின் அனுபவங்கள் மாறும் என்று சொல்லுகிறேன். உங்க துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்க சஞ்சலங்களை மாற்றுவார். உங்க வேதனைகளை மாற்றுவார். துயரங்களை மாற்றுவார். எதிர்பார்க்கும் நன்மைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்களை தேடி வரும். தேடி வரும். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 5 குறிப்புகளை ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள, இந்த எபனேசர் எப்படிப்பட்டவர் உங்களோடு பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று எபனேசர் என்று பெயரிட்டார்கள். இந்த எபனேசர் எப்படிப்பட்டவர்? பயபக்தியோடு பணிந்து கொள்ள உதவி செய்கிற ஒரு எபனேசராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருடம் முழுவதும் உங்களை வழிநடத்தி வந்தார் ஆண்டவர். எப்பொழுதும் நம்முடைய ஜீவியத்தில் தடுமாற்றங்களை உண்டாக்க பிசாசு களைகளை விதைப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் கர்த்தர் தான் என்கிற நிலையை விட கர்த்தரும் அஸ்தரோத்துகளும் கர்த்தரும் பாகால்களும், இந்த 2 மனம் மிக ஆபத்தானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு நீங்க வரும்போது எப்படி இருக்கிறீங்கிறது பெரிதல்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வந்து தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடு நீங்க ஆராதிக்கும் போது எப்படிப்பட்ட மனநிலைமையில் தேவனுடைய வீட்டில் இருக்கிறீங்கிறது பெரிதல்ல.
மற்ற நாட்கள் எப்படி இருக்கிறீங்க? மற்ற நாட்களும் அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்குதா? மற்ற நாட்களிலும் கர்த்தரை மாத்திரமே ஸ்தோத்திரிக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமானது. சில சமயம் தேவ சமூகத்தில் நீங்க இருக்கும் போதே இன்னொரு நினைவை பிசாசு உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். 2 நினைவுகள், 2 மனம், 2 வழி ஆபத்தானது. கர்த்தரும் உலகமும், சில சமயம் கர்த்தரும் மனிதர்களும், கர்த்தரும் நண்பர்களும். எப்பொழுதும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் தெய்வமானால் கர்த்தரை மாத்திரம் நீ சேவிப்பாயாக, கர்த்தரை மாத்திரம் தேடுவாயாக, கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பாயாக. இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிற உங்களை, உங்க இருதயத்தை, உங்க உள்ளான மனுஷனை எந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார் என்றால், அலசடிப்படுகிற கடைசி கால ஆபத்துகளின் நடுவே தெய்வ ஜனம் என்னை தேடி தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக இந்த உலகத்தில் எனக்காக வந்து அவதரித்து, எனக்காக நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் தண்டிக்கப்பட்டு, எனக்காக இரத்தமெல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்து ஜீவிக்கிறாரே, அவர் எனக்கு போதும், அவர் மாத்திரம் போதும் என்கிற மனநிலைக்கு நாம் வர வேண்டும். உற்சாகமா அவரால் எளிய சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஏன் பிரச்சனை? ஏன் பெலிஸ்தியர் எதிர்த்து நிற்கிறாங்க? ஐயா, ஏன் அயலகத்தார்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் உங்க மேல் அதிகாரிகள் வில்லா நிற்கிறாங்க? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எப்பொழுதும் தொடர் தாக்குதல்களை ஏன் உங்களுக்கு கொடுக்கிறாங்க? ஏன் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களிடத்தில் கேட்பது, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ நம்பி விசுவாசித்து அவரை மாத்திரம் தேடி, கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும் என்கிற நிலைக்கு நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைனா ஐயா, நான் தவறு செய்திருக்கிறேன், ஆண்டவரை நான் விட்டுவிடவில்லை, சில சமயம் மனிதர்களையும் நோக்கி நான் சென்றிருக்கிறேன். உலகத்தில் சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. அந்த கூட்டம் ஒன்றுங்க இல்லைல்ல. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. நான் கர்த்தரை மாத்திரம் பார்க்குற ஆளுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. உங்களை நம்பலாமா? நீங்கள் சொன்ன அல்லேலியாவை நம்பலாமா? அல்லேலூயா. கரம் உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. ஆமே. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் தான், ஏசப்பா தான் எனக்கு. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் என் மனம் வாஞ்சித்தது, என் இருதயம் அவருக்காகத்தான் ஏங்கினது. ஆமேன். என் எண்ணங்கள், என் நினைவுகள், என் வாழ்க்கை, என் காரியங்கள் நான் தேடினது, நான் ஜெபம் பண்ணது, நான் நோக்கி பார்த்தது, என் 2 கரங்களை ஏறெடுத்தது எல்லாமே இயேசுவுக்கு தான். அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சிலர் எதுக்குமே அல்லேலியா சொல்லலை, முடிஞ்ச உடனே நாளைக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஒரு வயதான பாட்டியம்மா இருந்துச்சான், ஒரு வயதான பாட்டியம்மா. அது வீட்டில் எல்லாருடைய படங்களை வச்சிருக்குமா. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு படம் இருக்குமா. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லா படமும் வரிசையாக வச்சிருக்குமா. நம்ம எப்போவுமே யாருக்காவது விளக்கு போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி விளக்கெல்லாம் போட்டு வச்சுருப்போமா. இயேசு கிறிஸ்துவுக்கும் வெளிச்சம் காட்டியிருக்கு. அல்லேலூயா. அவர் உலகத்துக்கே வெளிச்சமானவர். எந்த மனிதனுக்குள்ள வந்து ஆமென் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அவருக்கும் ஒரு லைட் போட்டு வச்சுருந்ததான். அல்லேலூயா. அந்த ரவுண்டில் பல படங்களுக்கு முடிவில் கடைசியில் ஒரு பிசாசு படமும் இருந்துச்சா, அதுக்கும் ஒரு லைட் போட்டு.
காலையில் எந்திரிச்ச உடனே இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆரம்பிக்குமா. அதுக்கு ஒரு தோத்திரம். அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தோத்திரம் போட்டு கடைசியாக ஒரு மனுஷன் பார்த்துட்டே இருந்தானா அந்த பிசாசுக்கும் ஒரு தோத்திரம் போட்டுச்சான். வயசான பாட்டி, ஒரு 80 வயசு இருக்கும், 80 வருஷமாக செய்திருக்கு ஸ்தோத்திரம். பார்த்துட்டு இருந்தவர் கேட்டாரா, இயேசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு தோத்திரம் போட்டோமா நியாயம், கடைசியில் இருக்கிற அந்த பிசாசுக்கும் ஏன் ஒரு தோத்திரம் போட்ட? அப்போ அந்த அம்மா சொல்லிச்சா, நான் எங்கே போவேன்னு எனக்கே தெரியல, ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டேன்னா அங்கே அவன் தயவு கொஞ்சம் தேவைப்படும், அதான் தோத்திரம் போட்டு வச்சுக்கிறேன், 80 வருஷமாக போட்டுக்கிறேன். க்ளோரிட்டுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை 2 நிலையாக இருந்தது. ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று அவங்களுக்கு தெரியும், அவர் ஏக சக்கராதிபதி என்று தெரியும், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி தெரியும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும் தெரியும், கர்த்தர் கட்டளையிடாமல் காரியம் வாய்க்குமா என்பதும் தெரியும், அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ தெரியும், தேவனால் எல்லாம் கூடும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவரை போல பெரிய தேவன் வேற யாரும் இல்லை தெரியும். இருந்தும் நம்மை அறியாமலே பிசாசு நம்மை வஞ்சிக்கிற காரியங்களை இனம் கண்டு கொண்டு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு பல சமயம் 100க்கு 100 என் இயேசுவை நேசிப்பதற்கு பதில், 100க்கு 100 உம்மை நம்புவதற்கு பதில், 100க்கு 100 உம்மை தேடுவதற்கு பதில், உம்மை விசுவாசிப்பதற்கு பதில், உம்மையே நோக்கி பார்ப்பதற்கு பதில், ஏதாகிலும் 1% வழி தவறி வந்திருந்தா என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே, சீர்படுத்தும். எப்பொழுதும் 100க்கு 100 உம்மையே சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய். பாருங்க, உங்க முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களேயானால், என்னமோ இருந்திருக்கு, அந்நிய தேவர்கள் இருந்திருக்கிறாங்க, அஸ்தரோத் இருந்திருக்குது, அதெல்லாம் அவங்க நடுவில் தான் இருந்திருக்குது. இதை நீங்க விளக்கணும், உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கணும், அவர் ஒருவருக்குத்தான் ஆராதனை செய்யணும். அப்பொழுது சும்மா பெலிஸ்தியர்கள் வரல. உங்களுக்கு தெரியுமா, சிலரை கர்த்தரே எழுப்பி விடுவார் நம்மளை சரிப்படுத்துறதுக்கு. நான் பேசுகிற தமிழ் புரியுதா உங்களுக்கு? சிலதை எழுப்பி விடுவார் நம்மளை சீர்படுத்துறதுக்கு, நம்மளை சரிப்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துவதற்கு, வசனத்திற்கு வருவதற்கு. வழி இதுவே. அந்த வழியில வருவதற்கு, நித்திய வழியில நீங்க வர்றதுக்கு, வசன வழியில வர்றதுக்கு, அவர் காட்டுகிற வழியில நீங்க வர்றதுக்கு, அவர் உங்களை போதித்து நடத்துறதுக்கு நீங்க வர்றதுக்கு கர்த்தர் சிலதை அனுமதிப்பார். இதை மாற்றணுமா? உங்க வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற பெலிஸ்தியர் யார்? உடன் பிறந்தவர்களா? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவர்களா? கணவனா, மனைவியா, பெற்றெடுத்த பிள்ளைகளா, உடன் பிறந்தவர்களா, நண்பர்களா, அயலகத்தாரா, உடன் வேலை செய்கிறவர்களா, உடன் படிக்கிறவர்களா? ஐயா, ரொம்ப நீங்க நம்பின நண்பர்கள், தோழிகளா? ஆமென். யார் உங்களை இன்றைக்கு புரிந்து கொள்ளவில்லை? யார் உங்களுக்கு விரோதமா நிற்கிறாங்க? நீங்க அவங்கள்ட்ட போராடுறத நிப்பாட்டிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க வந்து, ஏசப்பா நான் சரியா இருக்கிறேனா, 100க்கு 100 கர்த்தரை மாத்திரம் தேடுகிற, கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிற ஆவிக்குரிய மகனாக மகளாக இருக்கிறேனா என்று நீங்க சீர்தூக்கி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். வேதனை உண்டாக்குகிற வழி என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை மாற்றிருங்கப்பா. 100க்கு 100 நீங்க போதும் என்கிற இடத்துக்கு வந்துட்டா அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். ஆண்டவர் ஆமென் எளிய நிலைமையில் சத்துருக்களை மாற்றுவார். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார், உங்களை விடுவிப்பார். உங்க கண்ணீர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் துடைக்கப்படும். ஆண்டவர் உங்க சஞ்சலங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்க ஆக்கினைகளை அகற்றுவார், உங்க சத்துருக்களை விலக்குவார். இனி தீங்க காண மாட்டீங்க, இனி தீங்க காண மாட்டீங்க. அல்லேலூயா. எப்பவும் இயேசு போதும், இயேசு போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வரும்போது உங்க எல்லாரையும் பார்த்தா நல்லா தான் இருக்கு.
உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஞானஸ்நான பேர் இருக்கும், ஒருவேளை பழைய பேர் ஒன்று இருக்கும். நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்களா எனக்கு தெரியல, உங்கள் போதகருக்கு தெரியும். பழைய பேர் ஒன்றா இருந்திருக்கும். அந்த பழைய பேர் ஞாபகம் இருக்கா, மறந்துட்டா? மறந்துட்டா அந்த பழைய பேர். இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு ஞானஸ்நான பேர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லாமல் அந்த பேர்லேயே ஓடிக்கிட்டு கூட இருக்கும். இல்லை, அந்த ஞானஸ்நான பேரை வச்சு தான் உங்களை கூப்பிடுறாங்களா, இல்லைன்னா அந்த பழைய பேர் தான் ஓடிக்கிட்டு இருக்கா? பழைய பேரோ ஏதோ இருக்குன்னு வைங்க. நீங்கள் ஒரு ஆண்டுடைய பிள்ளைன்னு கெசட்டில் மாற்றிட்டீங்களா? மாற்ற மாட்டோம். மாற்றக்கூடிய சூழ்நிலைமைகள் இருந்தாலும் நீங்கள் யோசிப்பீங்க, நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ எதுக்காவது உதவி செய்யும். கவர்மெண்டில் ஏதாவது சலுகை கிடைக்காதா? நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நான் ஆண்டுடைய பிள்ளை, எனக்கு இயேசு மாத்திரம்லாம் நான் வந்துட்டேன். ஆனால் அந்த அது இருந்துச்சுன்னா ஏதாவது வேலைகளை கிடைக்குமா? எதுக்காவது உதவி செய்யுமா? நான் பேசுகிறது புரியுதா உங்களுக்கு? கல்யாண காரியங்களில் எதுக்காவது உதவியாக இருக்குமா? ஏன்னா சிலரை கல்யாணம் அந்த மாதிரி வரும்போது சபையில் காண முடிய மாட்டேங்க. திடீர்னு கொஞ்ச நாள் காணோம், திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு வராங்க. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தனியாக வர்றதுக்கு பதிலாக 2 பேராக வரீங்களே, என்ன விசேஷம்? கல்யாணம் ஆகிட்டு பாஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனம்னா ஆண்டுடைய ஜனமாகவே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பிசாசு தொடர்ந்து போராடுகிற காரியத்துக்கு என்ன காரியம் இருக்குது கண்டுபிடிக்கணும். சில பிசாசு ஓடாமலே இருக்கு பாருங்க. எதுக்கு தெரியுங்களா? அவனுக்கு ஏதோ ஒன்றா நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பெலிஸ்திய வல்லமைகள் தொடர் தாக்குதல்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதிலிருந்து நிரந்தரமான விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எபனேசர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியாத ஒரு இடத்திற்கு நீங்க வர முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்குன்னு இருக்கிற காரியத்தை நீங்க அப்புறப்படுத்தி, நான் 100க்கு 100 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவள், அவர் மாத்திரம் எனக்கு போதும், அவரை பற்றிய விசுவாசத்தோடு glory to God நான் சேவிப்பேன் என்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, ஏசாயா 26:3 படி, ஆமென், வேதம் இப்படி சொல்கிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். உங்க குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்க குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அனுதின தேவைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்களை அவர் பராமரிப்பார். தெய்வீக பராமரிப்புக்குள்ளே நீங்களும் உங்க குடும்பமும் வருவீர்கள். கர்த்தர் தம்முடைய பராமரிப்புக்குள்ளே வைத்து காத்துக்கொள்வார். 1 நாள் 2 நாள் இல்லை, வருக பரியந்த நம்மை காத்துக்கொள்ள இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துறதுக்கு உண்மை உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப 2 மனம் வேண்டாம், 2 நினைவு வேண்டாம். எலியாபின் நாட்களில் 2 நினைவுகளால் குந்தி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரும் பாகால்களும் என்கிற நிலைமையில் இருந்தார்கள். ஆமென். எலியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் ஜனங்களோடு பேசினது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுங்கள். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் இப்படி சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு தான் பயப்படணும்,
அவருக்குத்தான் ஆராதனை. ஐயா, நான் சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் அவருக்கு ஆராதனை. மற்ற நாட்கள் எல்லாம் உலக மனிதர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அந்த தலைவர், இந்த தலைவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். விட்டுருங்க, விட்டுருங்க. கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவர் அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்குத்தான் ஆராதனைப்பா, உமக்குத்தான் ஆராதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரமான இடத்தில் புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணி முடித்தவுடன் சோதனைக்காரன் வந்தான். வசனத்தை கொண்டு அந்த 3 சோதனைகளையும் அவர் ஜெயித்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள். சோதனைக்காரனுக்கே அவர் எடுத்த பாடம் என்ன தெரியுங்களா? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் வாழ்க்கை 100க்கு 100 என் இருதயமும் கர்த்தரையே நம்பித்துடனா இருக்கிறது ஐயா. அந்த இருந்தால் நீங்கள் அலசடிப்பட மாட்டீங்க. நாளைக்கு 1 கோடி ரூபாய் தேவை. இன்னைக்கு நீங்கள் வெறுமையாக 0ல் இருக்கீங்கன்னு வைங்க, பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு சோர்வு இருக்காது உங்கள் முகத்தில். சந்தோஷமாக இருப்பீங்க, பிரகாசமாக இருப்பீங்க. எபனேசர், ஆமென், தைரியமாக இருப்பீங்க. எனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பர்வதத்திலிருந்து எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். என் தேவை அவர் சந்திக்க போதுமானவர். ஆமென். அவர் பெரியவர், அவரை நான் சேவிக்கிறேன். அவரை மாத்திரம் என் மனம் நாடுகிறது, என் இருதயம் நாடுகிறது, என் எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் அவரை தான் நம்பி இருக்குது. கர்த்தர் பார்த்து கொள்வார்னா பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். ஆமென். 100 வயதில் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு பலி செலுத்துன்னு சொன்னார் ஆபிரகாம்கிட்ட. எத்தனை பேர் பலி செலுத்துவீங்க? குழந்தைகளை பெற்றெடுத்தவங்க எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சு. பிரைஸ் எல்லாம். அந்த குழந்தையை பார்த்து பலி செலுத்துன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு, 20 வருஷத்துக்கு பிறகு, 30 வருஷத்துக்கு பிறகு கூட குழந்தைகள் பிறகுது. அந்த குழந்தைய ரொம்ப நேசிக்கிறீங்க, பலி செலுத்துன்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் செய்வீங்க? ஒரு எவ்வளவு மிகுந்த அமைதல் பார்த்தீங்களா? இல்லை, பிரைஸ் எல்லாம். விடமாட்டோம் பாஸ்டர், இல்லை, பிள்ளைக்கு பிறகுதான் ஏசெல்லாம். பிள்ளை இல்லாததுக்கு முன்னால் ஏசு தான். ஏசப்பா, எனக்கு உங்களை தவிர யாரும் இல்லைப்பா, தந்துருங்கப்பா. பிள்ளை வந்த பிறகு ஏசப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புறவு பார்க்கலாம் உங்களை. இல்லை, இல்லையா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. எந்த நிலைமையில் கர்த்தர் தான். ஆபிரகாம் தரதரன்னு இழுத்துட்டு போனான்ல, கையில் பிடிச்சிட்டு போகிற வழியில் அழகாக கேட்குறான், எப்பா எப்போவுமே தகன பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னா அதுக்கு எல்லாமே கொண்டு போவீங்க. விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது. ஆட்டுக்குட்டி எங்கப்பா? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க? அவனுக்கும் பதில் கொடுக்கிறாரு. அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் காட்டுறாரு. கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும். பார்த்து கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமாகி அறையில் இருந்து இடுப்பில் இருந்து எடுத்து விட்டா பாய்ச்சிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கும் ஆயத்தமாக இருந்தான். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி மறுபடியும் மரணத்தில் இருந்து அவனை கொடுத்துட்டு ஆட்டுக்கடாவை காட்டி அதை பலி செலுத்துன்னு சொன்னார். அதுபோல் சரியான நேரத்தில் சும்மாலாம் செயல்பட மாட்டாருங்க. நம்மை சோதித்து அறிந்து அதன் பின்பு சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார். உங்களை சோதித்து அறிந்து உயர்த்துவார்.
உங்களை சோதித்து அறிந்து நன்மைகளை தருவார். உங்களை சோதித்து அறிந்து கரத்தில் எடுத்து கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். வருமாண்டு கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? ஒரே ஒரு வாழ்க்கை, வாழ்நாளெல்லாம் அவருக்காக நான் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று நீங்க விரும்பினால் ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவருக்கே இந்த இடத்திற்கு வந்துடுங்க. யூத வாலிபர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 ஆமென், எல்லாரும் ஆமென் எக்கால சத்தம், கிண்ணரம், நாதசுரம் ஊதும் போது, தெண்டனெட்டு பணியும் போது அதை பணியாம நிமிர்ந்து நின்ற இந்த யூத வாலிபர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் விடுவிக்காம இந்த பாதவழியா எங்களை நடத்தினா கூட உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது யாருக்கு தெரியட்டும்? ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கட்டும். எந்த அளவுல வைராக்கியமா கர்த்தரை சேவித்தால் ஒரு தேசத்தினுடைய ராஜா இவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கிறதுக்கு, இவனை தூக்கி போடுங்க, இல்லைன்னா 7 மடங்கா சூடாக்கின அக்கினி சூளையில போடுங்க சொல்றதுக்கு அதிகாரம் உள்ள ஒரு ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவை தெரிந்திருக்கட்டும். பொற்சிலைகளை வணங்குகிறவர்கள் அல்ல நாங்க, ஜீவனுள்ள ஒரு தெய்வத்தை நாங்க அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட ஒருவர் அறிஞ்சிருக்கிறோம். என் இயேசுவினுடைய அன்பு எத்தனை பெரிய அன்பு, ஜீவனை கொடுத்த அன்பு அறிஞ்சிருக்கிறேன். அவரை மாத்திரம்தான் ஆராதிப்பேன். அவர் தான் எனக்கு தெரிந்திருக்கட்ட ராஜாவே. நம்மை நிரூபிக்கணும், உங்களை நிரூபிக்கணும், தேவனுடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கணும். ஒரே மனமா கர்த்தரை சேவிக்கிறீங்க, நிரூபிக்கணும். அவர் மேல மாத்திர நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, முழு இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிறீங்க, அதை நிரூபிக்கணும். நிரூபிங்க. எபனேசரை பார்ப்பீங்க, உதவி செய்கிறவரை பார்ப்பீங்க, உங்களுக்கு விரோதமான பெலிஸ்திய வல்லமைகளுக்கு உங்களை விடுவிக்கிறத பார்ப்பீங்க, அற்புதங்களை செய்கிறவரை பார்ப்பீங்க, உங்க கண்ணீர் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற தேவனை பார்ப்பீங்க, எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்கிறவர் உங்க கண்ணீரை துடைக்கிறத பார்ப்பீங்க. உங்க வேதனை மாறும் என்று சொல்லுகிறேன், துயரம் மாறும் என்று சொல்லுகிறேன். இந்த வருடம் முழுவதும் கண்ணீர் 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 என்கிற நிலைமையில் 11 மாதங்களை தாண்டி 12ஆம் மாதத்திலும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கலாம். உங்க கண்ணீர் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். அவர் எபனேசர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தங்கள் தவறை இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்து பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அந்த இடத்துக்கு வந்துடுவீங்களா? இயேசுவை தவிர வேற யார் மேலையும் பற்றையும் விருப்பத்தையும் நான் வச்சதே இல்லை. அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க, பொய் சொல்லிடக்கூடாதுன்னு உண்மையை ஒத்துக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. அதை நல்லா சொல்லுங்க. பூலோகத்திலும் உம்மை தவிர, எபனேசர் சொல்லுங்க, பூலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு வேறு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கையை உயர்த்தி நானும் ஒரு எபனேசர்னு சொன்னது ஒம்பா போச்சு, இவர் விடமாட்டார் போல இருக்க அப்படின்னு என்ன யோசிக்கிறாரு. என்னதெல்லாம் திட்டுறாரோ தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை சிரித்த முகமாய் இருக்கிறார். ஃபாதர் பாட்டு அவருக்கு ஞாபகம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். சிரித்த முகமாய் அப்படி போவோம், அந்த மாதிரி இருக்கிறார். என்ன பாருங்க தம்பி, அல்லேலூயா சிரிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் மாத்திரம், இயேசு மாத்திரம். சரிதானா? பயபக்தியோடு
அவர் மாத்திரம் போதுங்கிற அவரை பணிந்து கொண்டு ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. அவரை மாத்திரம் உங்கள் 2 கண்களுக்கு முன்பு நிறுத்துங்க. வாலிபனே, உன் வாலிப நாட்களில் வாலிப மகளே, ஒரு 2 கண்களுக்கு முன்பு சிலுவையிலே உனக்காக இரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு, ஆணிகள் கடாவப்பட்டு, விலாவிலே குத்தப்பட்டு, முள்முடி சூடப்பட்டு, உழுகிறவன் நிலத்தை உழுகிறது போல தன் சரீரத்தை உனக்காக உழ ஒப்பு கொடுத்து தொங்கினார் பார். அவரை எப்பவும் 2 கண்ணுக்கு முன்னால் நீ வச்சுக்கிட்டன்னா நீ அவரை மாத்திரம் நேசிப்பாய். உன் வாலிப நாட்களில் அங்கே இங்கே திரும்ப மாட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேராக இயேசுவை மாத்திரம் பார்ப்ப. இயேசு ஒன்றை பார்ப்பாரு. நீ நினைச்சிராத மேன்மையை உனக்கு தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படி பின்பற்றினவன் தான் தானியேல். எருசலேமில் இருந்து வாலிப நாட்களில் அடிமையாய் அவன் கல்தேய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். ஆண்டவர் அவனை ராஜாவின் கொலு மண்டபத்திற்கு உயர்த்த விரும்பினார். அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கொண்டு போகப்பட்ட தேசத்தில் ஒரு வேலை கிடைச்சி 3 நேரம் சாப்பிட்றதே பெருசு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த கிருபைகளினாலே, ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள் ஆசீர்வாதங்களினாலே தானியேல் 6 கடைசி சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. அவனை ராஜாவின் கொலு மண்டபத்தில் கொண்டு வந்து தேவன் உயர்த்தினார். ஒரு பிரைம் மினிஸ்டரை போல. ஆமென். இங்கே வந்து இந்த வரிசையில், 2ஆம் வரிசையில், 3ஆம் வரிசையில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு நல்லா இயேசு மாத்திரம் போதும் அப்படின்னு நல்லா கைத்தட்டி பாடி ஆவிக்குள்ளாகி உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலன் கொண்டு கர்த்தருக்காக ஆமென் ஒரு நாளில் ஒரு தடவை ஆகிலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒரு மணி நேரம் நேர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை சேவித்து வசனத்தின்படி உன்னை அலங்கரித்து நீ சேவித்தால் உனக்குரிய திட்டம் அவர் கரத்தில் இருக்குது. அது பொய்த்து போக இயேசு விடமாட்டார். அதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உன்னை கொலு மண்டபத்தில் உட்கார வைப்பார். நீ சொல்லலாம், எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்று. அவர் சொல்வாரு, தகப்பனை போல உன்னை சுமந்து கொண்டு போகவும், தாயை போல உன்னை தேற்றவும், மூத்த சகோதரனை போல கரம் பிடித்து நடத்தவும் நான் இருக்கிறேன். நான் என் திட்டத்தின்படி ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இம்மட்டும் உதவி செய்தார் என்று எபனேசர் என்று பெயரிட்டாங்க. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம், அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். இந்த எபனேசர் எப்படி உதவி செய்கிறவர் தெரியுங்களா? ஆழமான பரிசுத்தத்திற்குள்ளே உங்களை கொண்டு செல்வதற்கு உதவி செய்கிற எபனேசர். ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லாரும், என்ன பாருங்க பார்த்தீங்களா? இதுவரை பார்க்காம இருந்திருக்கலாம், இப்போ மாதிரி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா கல்யாண வீட்டுக்கு போகலான்னு நினைச்சேனேன்னு கல்யாண வீட்டு காட்சியிலேயே உட்கார்ந்து இருந்திருக்கலாம் நீங்கள். ஆமென். முந்தின நாளாவது போய் தலையை காட்டலான்னு நினச்சேனே, ஐயோ விடமாட்டாங்க போல இருக்கே. எப்போ முடியுமோ? 9 ஆகுமா 10 ஆகுமா, விடுவாங்களா அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ என்ன பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழமான பரிசுத்தத்திற்கு உதவுகிற எபனேசர். ஜனவரி மாதத்தில் நீங்கள் இருந்ததை விட இந்த டிசம்பர் மாதத்தில் பல படிகள் இருக்குல்ல. கடந்த வருஷத்தில் நான் புது வருஷம் வரும்போது நான் இருந்ததை விட இந்த டிசம்பர் மாதத்தில் அடுத்த படிக்கு பரிசுத்த ஜீவியத்தில் வந்திருக்கிறேன். அப்படி சொல்கிறவங்க கொஞ்சம் கை வைத்தி காட்டு. உண்மையாக இருக்கணும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட படிகள் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன்.
பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த அவர் என்னை அழைச்சி நடத்திட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் இந்த வருஷம் முழுவதும் 365 நாட்களை நான் பயன்படுத்தி சபையில கேட்ட சத்தியங்கள், ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரர்கள் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன போதித்து நடத்துகிற காரியங்கள், அனுதினமும் நான் வாசித்து தியானிக்கும் போது ஆவியானவர் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோட இடைபடுகிற காரியங்களை கொண்டு கொஞ்சம் வளர்ந்திருக்கிறேன் பாஸ்டர். இயேசுவை போல கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கிறேன், கொஞ்சம் பூரணத்தை நோக்கி வந்திருக்கிறேன். அப்படி சொல்றவங்க கரத்தை உயர்த்தி காட்டுங்க. நீங்க கையை உயர்த்துறதுலையே எனக்கு தெரியும். நானும் ஒரு சபையின் போதகர். பிள்ளை முழிக்கிற மொழியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் நான். க்ளோரி. பெற்றெடுத்த தாய்க்கு பிள்ளை எதுக்கு முழிக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. எதுக்கு அழுது தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. பிள்ளைய பார்த்து மூஞ்சி போகிற போக்கிலே அது என்ன பண்ணியிருக்குங்கிறது நமக்கு தெரியும்ல. க்ளோரிட்டுக்கா. இப்போ கை வைத்துங்க பார்ப்போம். ரைட். பரிசுத்தத்தில் நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன் பாஸ்டர். ஆமென். நிச்சயமாக என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார். அந்த அளவு என்னை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்தி உபவாசங்களை போட்டு நான் அதிகமாக என்னை ஒடுக்கி வசனத்துக்கு என்னை அர்ப்பணித்து கற்பனைகளை கை கொண்டு வளர்ந்து 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 ஒவ்வொரு நாளும் ஆவியானவரின் புதிதாக்குதலில் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படி சொல்கிறவங்க இப்போ கை வைத்துங்க. கை இவ்வளோதான் உயருமா? எதுவும் இந்த முட்டில் எதுவும் பிரச்சனையா? அல்லேலூயா. நல்ல தலைக்கு மேலே 2 கை அப்படி உயர்த்துங்க பார்ப்போம். பரவாயில்ல. சரி. இந்த எபனேசர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நாளைக்கு இரவு வர இந்த எபனேசர் தான் நமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாளைக்கு வராமல் போயிடாதுங்க தம்பி. கல்யாண கார்டு பிசாசு ஞாபகப்படுத்துவான். நீ நாளைக்கு வராத, இந்த கல்யாணத்துக்கு போயிரு. அல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அப்படி செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆழமான பரிசுத்தம் சிலர் நீங்கள் உயர்த்தினது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு பூரிப்பாக இருக்குது. உங்கள் நிமித்தம் என் இருதயம் பூரிக்கிறது. எல்லா கையும் உயர்ந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ சும்மானாலும் எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எபனேசர் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை ஆண்டுடைய வருகை தாமதிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு. எத்தனை நாள் இருக்குமா தெரியலையா? இன்னைக்கு எத்தனாம் தேதி? நான் டேட்டே எனக்கு ஞாபகம் வராத பாஸ்டர். க்ளோரிட்டுக்கா. இன்னும் 5 நாள் இருக்கா? 5 நாள் இருக்கான். இந்த 5 நாளில் 2 நாள் இந்த கூட்டம் இருக்குது. ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசங்களை போட்டு ஒரு நேரமாவது உபவாசம் இருங்களேன். ஒரு காலையில் இருந்து, இல்லை பகலெல்லாம் வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு மாலை நேர உணவையாவது தள்ளி வச்சுட்டு ஆண்டுடைய சமூகத்தில், ஏசப்பா என்னை கொஞ்சம் நான் அடுத்த நிலைக்கு, ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி உங்களுடைய முகத்தை என் மேலே பிரசன்னமாக்குவீங்க, கிருபை எனக்கு கொடுப்பீங்க, என்னை எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும்? யோசுவா 3:5 வாசிக்கிறோம். யோசுவாவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வேன்னு சொன்னீங்க. அப்போ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு என்னை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்தணும். நீர் விரும்புகிற இடத்துக்கு நான் வந்துடுறேன், அடுத்த படிக்கு நான் ஏறுகிறேன். ஆழமான ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும். இன்னும் கொஞ்சம் என் உள்ளான மனுஷன்ல நான் கொஞ்சம் மறுரூபம் அடைய, மனம் புதிதாக்குறதுனால மறுரூபம் அடைய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல. மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீரை மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றினாங்களாம். இது என்ன அனுபவம் தெரியுங்களா? தேவ ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு நீங்க போறதுக்கு உங்க இருதயத்தை இப்படி ஊற்றி பழகணும். இருதயத்தை ஊற்றணும். ஒரு குடம் தண்ணிய இடுப்புல சுமந்துட்டு வர்றீங்க, ஊத்துனா எப்படி மட 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 மடன்னு கீழே போயிருமோ, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிரும்ல, அதுபோல உங்க இருதயத்தை ஊற்ற தெரியணும் கர்த்தரிடத்துல. இன்னைக்கு நான் அப்படி ஊற்றி தான் கர்த்தரை ஆராதித்தேன் அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நீங்கள் அன்னாளின் பரம்பரை என்ற அர்த்தம். க்ளோரி டு காட்.
அன்னாள் தனக்குள்ளேயே வச்சிட்டு இருந்த மன கிளேசங்களை எல்லாம் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தான் இருதய கிளேசங்களை ஊற்றினாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் கேட்ட விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். ஒரு சாமுவேலையும் கொடுத்தாரு. அவளை பாருங்க, கர்த்தரிடத்தில் நான் கர்த்தருக்குன்னு கேட்டேன், ஆகவே ஒரு 2 வயசு 3 வயசு ஆகும்போது அந்த சாமுவேலை கொண்டு தேவ சந்நிதியில் கர்த்தருக்குன்னு கேட்டேன், ஆகவே கர்த்தருக்கே கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட ஆண்டருடைய பிள்ளைகள் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணுறீங்கன்னு வைங்க, எஸ்ஸப்பா எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை தந்தீங்கன்னா அந்த குழந்தை உமக்கு அப்படின்னு பொருத்தனை பண்ணுறீங்க. இப்போ குழந்தை ஆண்டவர் தந்துட்டாரு, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை இப்படி கர்த்தருக்குன்னு கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்டுட்டு வந்துடுவேன் அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது போல், தெளிவாக இருக்கீங்க. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த எபனேசர் அப்படிப்பட்டவரோ என்னவோ தெரியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குன்னு கேட்டேன், கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்குறேன். நானும் நாசரேத்தில் 89ஆம் வருஷத்தில் இருந்து இருக்கிறேன். 85ஆம் வருஷம் ஆண்டருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக பார்க்குறேன் ஏதாவது சாமுவேல் வருமானு. அல்லேலூயா. சில சமயம் நீங்க பொருத்தனை பண்ணி கேட்குறீங்க, ஆண்டவர் பதில் கொடுத்துறாரு, ஆனா அந்த பொருத்தனை மறந்துருது இல்லை. அதை இந்த வருஷத்துல ஞாபகப்படுத்தி இந்த 2 நாள்ல அதை நிறைவேற்றுங்க. நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், நானும் அதை பார்க்கட்டுமே. நீங்க சாமுவேல்களை கொண்டு வந்து விடுறத பார்க்கட்டுமே. அப்படின்னா நீங்க பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு எவ்வளவு நியாயம் இருக்கு பாருங்க. ஒன்றை கொடுத்து ஒன்றை கேட்டால் அவன் நிந்த மாறிடுச்சு. அதை கர்த்தருக்குன்னு கொடுத்ததுனால இன்னும் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கொடுத்தார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? 1க்கு மேற்பட்ட பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கணும். 1 போதாது. நான் பேசுகிற தமிழ் புரியுதா உங்களுக்கு? க்ளோரி டு காட். இருக்கட்டும். 1க்கு மேற்பட்ட பிள்ளைகள் வீட்டில் இருக்கணும். தடை செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கம் சொல்லுது. நான் கொஞ்சம் ஒரு 20-30 வருஷம் முன்னால் நாம் இருவர் நமக்கு இருவர், அவங்களுக்கு ஒரு தெளிவாக ஓரளவு பரவாயில்ல, 1க்கு மேல். அதுக்கு பிறகு ஒரு குடும்பம் ஒரு வாரிசு. இப்பெல்லாம் நாமே பிள்ளைகள், நம்ம 2 பேருமே ஓடி பிடிச்சி விளையாடுவோம், நமக்கு ஏன் பிள்ளைகள்? அந்த லெவலுக்கு அரசாங்கம் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படி வரல, நமக்கு அப்படி கட்டளை ஆண்டவர் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து 1க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கட்டும். அது ஆசீர்வாதம். பிள்ளை அல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன். க்ளோரி டு காட். கர்த்தருக்குன்னு கேட்டதை கர்த்தருக்கு கொண்டு வந்து விடுங்க. 1 2 3 4 5ன்னு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேசுறது புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆழமான பரிசுத்தத்திற்கு உதவுகிற தேவன் உங்க இருதயத்தை இப்படி நீங்க ஊட்டினீங்கன்னா, அதன் பின்பு அவ துக்கமுகமாக இருக்கல, அதன் பின்பு சாப்பிட்டா, அதன் பின்பு குழந்தைய கொடுத்தாரு, அவள் வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாறிடுச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உணர்த்தலாம், ஆண்டவர் பேசலாம். அறிக்கை பண்ணி விடுங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தினீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறேன். அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆழமான ஒரு பரிசுத்தத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்துடணும். உங்க இருதயத்தை நீங்க ஊற்றினீங்கன்னா உங்க மேல அளவற்ற கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களை உள்ளும் புறம்பும் சுத்திகரித்து 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக
Glory to God. 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு குற்றம் இல்லாதபடி காக்கப்படுவதாக. இந்த வருஷ கடைசியில் அந்த இடத்துக்கு நீங்க வந்துடும். ஒரு குற்றம் இல்லாம அவங்கள சேர்க்கிறதுக்கு தான் இயேசு வருகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இரட்சகராய் வெளிப்பட்டவர் சபையை சேர்த்துக் கொள்ள மணவாளனாய் வெளிப்படுவார். மணவாட்டி எப்படி இருக்கணும் தெரியுங்களா? என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற இடத்துல இருக்கணும். ஒரு குற்றமற்றதா இருக்கும்படி உங்க சரீரம் ஆவி ஆத்துமா இயேசு வரும்போது காக்கப்பட்டு இருக்கணும். ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி அவரை சந்திப்பீங்க. அந்த நாள் தான் நம்ம ஏக்கம்ல. தேசத்தை ஆள்றவங்களுக்கு கூட பெரிய கோடீஸ்வர பிரபுக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கார். பாருங்க எவ்வளவு மேன்மை இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழமான பரிசுத்தம் வரும். உங்க இருதயத்தை ஊற்றிருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி, எனக்கு ஜெயம் தாங்கப்பா. எதுல ஜெயம் இல்லையோ ஒரு ஜெயத்தை தந்திருக்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீங்க தான். என்னை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்தி அடுத்த சில படிகளுக்கு நான் ஏறி செல்றதுக்கு ஆண்டவரே, அதுதான் நான் பரிசுத்தத்துக்குள்ள வரும்போது உமக்கு ஒரு சந்தோஷம். ஏசப்பா, உண்மை சந்தோஷப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூணு குறிப்பை வேகமா ஒரு சில நிமிடங்கள்ல சொல்ல போறேன். 1 சாமுவேல் 7:9 பார்த்தீங்கன்னா, இந்த எபனேசர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். ஜெபத்திற்கு உடனே பதிலளித்து உதவி செய்யும் எபனேசர். எப்படி உதவி செய்கிறவர்? நீங்க ஜெபம் பண்ணா உடனே பதில் கொடுக்கிறார். உடனே பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் எப்படியெல்லாம் பதில் கொடுப்பார் தெரியுங்களா? எப்படியெல்லாம் பதில் கொடுப்பாரு? உடனே. இத மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு உடனே மறுமொழி அருளி செய்தார். இன்னொரு விதத்துல கூட செய்வார். ஆபிரகாமுக்கு 75 வயசுல சொன்னதை எப்ப நிறைவேற்றி கொடுத்தாரு? 100 வயசுல. ஏன் தெரியுங்களா? அவர் குறித்த ஒரு காலம், அந்த குறித்த காலத்தில் தான் செய்வார். உங்களில் சிலருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் குறித்திருக்கிற காலங்களுக்குத்தான் நீ காத்திருக்கிறாய், ஆனால் தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. தாமதித்தது உண்மைதான். என் வேளைக்காக நீ காத்திருக்கிறாய். ஆமென். வேளை வரும்போது தண்ணீரை கூட ரசமாய் மாற்றுவார். உன் வெறுமையை மாற்றுவார் கர்த்தர். முந்தின ரசத்தை விட உனக்கு ஒரு பிந்தின ரசம் உண்டு. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நீ சந்தோஷமாய் இருப்பாய். உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். ஒரு பெரிய மகிழ்ச்சி உனக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு குறித்த ஒரு காலம், அவ்வளவுதான். சில சமயம் என்ன பதில் கொடுப்பார் தெரியுமா? நோ. அமைதியா இருப்பார். நம்ம எபனேசர் இருக்கிறாரு, இப்பதான் பிறந்திருக்காருன்னு வைங்க, ஒரு வயசு கூட ஆகலை. அப்பா அம்மாவை பார்த்து அவங்க கிறிஸ்மஸுக்கு ஒரு 2 கிலோ மட்டன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு 100 கிராம் கறி கேட்குறார். அப்பா அம்மா ரொம்ப நேசிக்கிறாங்க எபனேசரை. கொடுப்பாங்களா? பாலே ஒழுங்காக குடிக்காமல் இருக்கார் இன்னும். ஆனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க சாப்பிட்றத பார்த்து கறி துண்டு கேட்குறார், மட்டன் கறி துண்டு கேட்குறார். பிறந்த குழந்தைக்கு பிள்ளை அழுதுங்கிறதுனால எந்த ஒரு தாயோ தகப்பனோ 1 கிலோ கறியை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு குத்தி இறக்குவாங்களா? நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட எனக்கு கொடுன்னு. அவருக்கு தெரியும்
தந்தனா நீ செத்து போவேன். இது உனக்கு கொடுக்கக்கூடிய காலம் அல்ல என்கிறது தெரிஞ்சுதான் அமைதியா இருக்கார். இப்போ கொஞ்சம் வளர்ந்தாச்சு, இவர் கேட்கணுன்னே இல்லை, முதல்ல கூப்பிடுவாங்க, எபனேசர் வாப்பா, மனே சாப்பிடு, எல்லாம் மொத்தமாக சமைச்சு வச்சிருவோம், நீ எவ்வளோ சாப்பிடு, நீ சாப்பிட்டு முடிச்சதை நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். கிறிஸ்மஸுக்கு அப்படி சாப்பிட்டுட்டு தான் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு தானே முதல்ல, பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடட்டும், பிள்ளைங்க சாப்பிட்டு முடிக்கிட்டு அது பிறகு பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தாங்க அவர் பதில் கொடுக்குற விஷயம். ஆனால் இங்கே உதவி செய்கிற எபனேசர் உடனே ஒரு பதில் கொடுத்தார். ஆவியில் நான் உணர்த்தப்படுறதுனால சொல்கிறேன். எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணிட்டேன், எத்தனையோ வருடமாக ஜெபம் பண்ணிட்டேன். ஏசப்பா, இனியும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கும் ஒரு நாள், உன் கண்ணீரை நான் துடைக்கிற ஒரு நாள், உன் வேதனையை மாற்றுகிற ஒரு நாள். நீ கேட்ட காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் ஜெபத்தை நான் மறந்துடல. நான் என்னுடைய ஜனங்களுடைய ஜெபங்களை தள்ளாத ஒரு தேவன், அது என் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் நான் என்ன விரும்பினேனோ, எப்படி மேன்மையாய் உனக்கென்று ஆயத்தம் பண்ணினேனோ அந்த மேன்மையை உனக்கு தருவேன், அந்த மேன்மையை உனக்கு நான் தருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு வயதான போதகரோடு நான் பேசிட்டு இருந்தேன். அவருக்கு ஏராளமான பெண் பிள்ளைகள். அவர் ஒரு பெரிய ஊழியர் தான். ஆனால் ஊழியங்களில் வருகிற லட்சக்கணக்கான பணங்களை ஊழியத்துக்கே செலவு பண்ணிடுவார். பலர், குடும்பத்தினர், உடன் பிறந்தவங்க, தெரிஞ்சவங்க, சபை மக்கள் கூட, நிறைய பெண் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களே, நீங்கள் ஏதாவது சேர்த்து வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்களாம். அவர் சொல்வாரா, கர்த்தர் பார்த்துக்குவார். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் இதுவரை நடத்தியிருக்காரு, பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் எப்பவும் போல ஒன்றுமே பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கல, செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார். சிலதை உங்கள் வாழ்க்கையில் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கர்த்தருக்காக கர்த்தரை நேசித்து க்ளோஸ் பண்ணி அதை அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உதவி செய்கிற எபனேசரை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த போதகர் சொன்னார், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் கர்த்தருக்காக இருந்தவங்களை தேடி வந்து பெண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. நான் பேசுனது புரியலையா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேடி வந்து இந்த பிள்ளை வேணுங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க, நல்லா இருக்கிறாங்க. நான் பணம் சேர்த்து கட்டி கொடுத்துருந்தா கூட இந்த நிலைக்கு அவங்கள கொண்டு போயிருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் என் பிள்ளைகளை, என்னை வெட்கப்படுத்தாம சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்தாரு அப்படின்னு சாட்சி சொன்னார். நல்ல கைத்தட்டி தான் கர்த்தரை துதிங்களேன், நல்ல கைத்தட்டி எபனேசரை துதியுங்க. இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர் ஜீவகாலம் முழுவதும் உதவி செய்வார். சாயர்புரத்தில் இருக்கிற இந்த ஊழியத்தில் கர்த்தர் அப்படி உங்களை நடத்துவார். ஊழியக்காரர்களை கர்த்தர் நடத்துவார். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நடத்துவார். வாலிபனே, நீ கர்த்தரை நேசித்தால் உன்னை கர்த்தர் நடத்துவார். வாலிப மகளே, உன்னை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். உடனே ஒரு பதில். உங்க கருத்தான ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சபையார் ஊக்கமாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. உடனே பதில் வந்துச்சா இல்லையா? அசந்து, ஆமென். நல்லா தூங்கிட்டு இருந்தார்ல, தட்டி எழுப்பக்கூடிய அளவில். நாளைக்கு கழுத்துக்கு கத்தி. ஏற்கனவே அந்த அதிகாரம் இப்படி தான் ஆரம்பிக்குது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபை தலையை வெட்டி எடுத்துட்டாங்க. அடுத்தது இவரை வெட்டுறதுக்கு உள்ள தூக்கி போட்டிருக்கு. இப்படி தூங்குவேன் நான் சிறைச்சாலையில், தட்டி எழுப்பக்கூடிய அளவில். அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
தூக்கம் வருமா? நாளைக்கு மரணம், காலையில் உங்களை தூக்கில் போட போகிறாங்கன்னே வச்சுக்கோங்க. க்ளோரிட்டுக்கா. எத்தனை பேர் தூங்குவீங்க? தூக்கம் வந்தால் கூட புரண்டு கிடப்பீங்க, கட்டில் இருந்து கீழே விழுவீங்க, கீழே இருந்து மேலே ஏறுவீங்க, ஜம்ப் பண்ணிட்டு கிடப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. எபனேசர் மெதுவாக என்னை பார்க்கார், நான் அவரை எதுவும் சொல்கிறேன் நான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளைக்கு என் கண்ணிலே படாமல் எங்கேயா ஒளிச்சு தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென், க்ளோரி டு காட். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா தூங்கிட்டு இருக்க. இதுதான் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுக்குற சமாதானம். உங்கள் முடிவு கூட கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு 100 வயசுக்கு பிறகு ஏசப்பா போதும் வா அப்படின்னு உங்களை கூப்பிட்டா கூட உங்கள் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? சமாதானம். சமாதானமாக முடிப்பீங்க. நேர்மையாய் நடந்தவர்கள் அவங்க நல்லா சமாதானமாக முடித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாருவாங்க. அல்லேலூயா. இயேசு வரும்போது முதல்ல அவங்க தான் எந்திரிப்பாங்க. அது பிறகுதான் உயிரோடு இருக்கிற நாம். முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாய் அவரை சந்தித்து அவருடனே கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்க பாருங்க, அசந்து தூங்குறாரு, சபை கடந்து ஜெபம் பண்ணுது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஊழியக்காரங்களுக்கு இப்படி ரெஸ்ட் கொடுத்துட்டு நாங்க சபையில இப்படி ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், எங்க சபை அப்படிப்பட்ட சபை அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுனது புரியுதுங்களா? எந்த ஒரு கூட்டம் கன்வென்ஷன் கூட பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஆமே போங்க, எந்த காரியம்னு வைங்களேன், எந்த தேவை வைங்களேன், எந்த சவால்கள்னு வைங்களேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பாஸ்டர், நீங்கள் போங்க, நாங்கள் இருக்கிறோன்னு சபை கூடி கடந்து இரவும் பகலும் சபையை திறந்து வச்சு எத்தனையோ பேர், நான் வட மாநிலங்கள் எல்லாம் சுற்றி திரிகிற ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல இடங்கள், ஐயா எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி தாங்க ஐயா, கதறுகிற நபர்களை நான் பார்த்துருக்குறேன். ஆமென். எங்கேயாவது ஒரு சர்ச்சு இருந்தால் சந்தோஷப்படுறவங்களை பார்க்குறேன். ஏதாவது ஒரு சின்ன, நீங்கள் வெஸ்ட் பெங்கால் அப்படி பூட்டான் எல்லைகள் எல்லாம் வந்தால் அவங்களுக்கு மூங்கில் மரங்கள்லாம் கிடைக்கும். ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா, ஒரு 1-2 லட்ச ரூபா தந்தீங்கன்னா மூங்கில்களை வச்சு கூரைகளை போட்டு ஏதோ நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கதறுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்ல ஆலயம் நமக்கு தந்திருக்காரு பாருங்க, தர கூட பளிங்கு மாதிரி இருக்குது. ஆமென். பரலோகம் மாதிரி தெரியுது. இங்கே கூடி நீங்கள் ஜெபம் பண்ணணும்ல. நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவோம். சபை அன்றைக்கு பேதுருவை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணது மாதிரி எங்கள் சபை அப்படிப்பட்ட ஒரு சபை பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இல்லை பாஸ்டர் நாங்கள் தூங்குவோம், பாஸ்டரை தான் ஜெபம் பண்ண போடுவோம் அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். பாஸ்டர் அம்மா, சீனியர் பாஸ்டர் என்னதெல்லாம் உண்டோ எல்லாரும் நீங்கள் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம், நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறோம். அல்லேலூயா. வரும்போது எங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டாலும் ஒன்று நடக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை பாருங்க, ஜெபம் பண்ணு பதில் கொடுத்தாரா இல்லையா? தட்டி எழுப்பி எறும்பு கதவுகளை திறந்து சங்கிலிகளை உடைச்சு வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார்ல. ஆமென், ஆமென். எலியா ஜெபம் பண்ண போது மழை பெய்யாதபடி ஜெபித்தார், பெய்யல, பெய்யும்படி ஜெபித்தார், மழை பெய்தது, பூமி தன் பலனை தந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு உடனடியான ஒரு பதிலை உனக்கு என் விருப்பத்தின்படி, நான் என்ன பிளான் பண்ணனோ, நீ என் பிள்ளை, நான் உன்னுடைய தேவன், நான் உனக்காக எப்படி செய்யணும் நினைச்சனோ அந்த ஆசீர்வாதம் இன்று இரவிலே உன்மேல் வருகிறது. கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இன்று இரவு பதில் கொடுக்கிறார். ஆமென். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க எலியா ஒரு ஜெபம் பண்ணி பலி செலுத்தின போது அக்கினி இறங்கி பலி பொருட்களை, கல்லையும் மண்ணையும் தண்ணீரையும் விறகுகளையும்
பட்சித்தது போல ஒரு தேவ அக்கினி உங்களுக்காக இறங்கி வரும். பதில் உண்டு, அற்புதம் உண்டு, நன்மை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி நீங்க துக்க முகமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. நான்காவதாக 1 சாமுவேல் 7:10-11 நீங்க வாசித்தீங்கன்னா, சாமுவேல் சர்வாங்க தகனபலி செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்தார்கள். எதிரிகளை தொடர்ந்து தாக்கி ஜெயம் பெற உதவுகிற எபனேசர். இதுவரை எதிரிகளை பார்த்து நீங்க ஒளிச்சிருப்பீங்க. நீங்க சந்தித்த பல சவால்கள்ல முகத்தை வெளியே காட்டாம எங்கேயோ ஒளிச்சு இருந்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள இருந்திருப்பீங்க, உள் அறைகளுக்குள்ள இருந்திருப்பீங்க, ஜன்னலெல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள இருந்திருப்பீங்க. யாரும் என்ன பார்த்துடக்கூடாது. இனி உன் எதிரிகள் முறிந்தோடுகிறதை நீ காண்பாய். ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். நம்ம ஆண்டவருக்கு நமக்கு விரோதமா வர்ற பிரச்சனையை மாற்றுறது எவ்வளவு எளிய காரியம் இல்ல. இடி முழக்கங்களை உண்டு பண்ணாரா? இடி பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் ஒரு 2 நாள் மழை பெய்யுச்சுல, இடி முழக்கம், மின்னல். இடி மின்னலுக்கு பயப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சாயர்புரத்தில் உள்ளவங்க எல்லாம் தைரியசாலிகள் நினைச்சேன், திடகாத்திரமான எபனேசர்னு நினைச்சேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அமைதியா இருக்கு. நீங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்கு ஒரு பட்டாசு போட்டிங்கன்னு வைங்களேன், அது வரைக்கும் ஊன்னு பயங்கரமாக வெளியே ஒரு சத்தம் கேட்டாலும் கொலன்னு குலைச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பட்டாசை போட்டிங்கன்னா வாலை மடக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடம் வச்சுருக்கோம், அங்கே போய் உட்காந்துக்கோம். க்ளோரிட்டுங்க. அப்படி தான் நாங்கள் அப்படி சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு? வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இவங்க கொஞ்சம் பரவாயில்ல போல தெரியுது. அல்லேலூயா. இந்த சைடு வீக்காக இருக்குது பார்த்தீங்களா? போடுற கூப்பாடை பார்த்தீங்கன்னா இடி விழுந்து வீடு விழுந்து இவங்களும் விழுந்த மாதிரி ஒரு கூப்பாடை. க்ளோரிட்டு. பயப்படாதீங்க. உங்கள் எதிராளிகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மின்னலை உண்டாக்க கூட கர்த்தரால் முடியும். ஒவ்வொருத்தருக்கும் இடி முழக்கத்தை போட்டே க்ளோஸ் பண்ணியிருக்கார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எத்தனை பெரியவர், மகத்துவமானவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஒரு தேவன். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் மேல இருந்து கல்லு கூட போடுவார். சில ஆண்டுகளுக்கு முன்னால டிசம்பர் மாதத்தில் எங்கள் வீட்டில் கள்ளை வந்துட்டான். பாஸ்டர் அம்மா மாத்திரம்தான் இருந்தால் வந்து பிடிச்சி கையில் வெட்டி பெரிய, நாங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு 2 மணிக்கு எழுந்து பார்த்தா உள்ள 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய கொடுவாவோட ஒரு கத்தி இங்கே இருக்குது, இன்னொரு கத்தி இங்கே இருக்குது. நான் அப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன். க்ளோரிட்டுக்கு. என்ன செய்கிறது? தாக்குறதா இல்லைன்னா பிடிச்சி வெளியே போங்கன்னு சொல்கிறதா? இந்த 2 கத்திக்குள்ளே ஒரு அம்மா இருக்கேன், அந்த அம்மாவை பாதுகாக்கணுமே, அப்படி எல்லாம் பல சிந்தனை போகுது. தோத்திரம்ன்ட்டு அப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம தோற்றத்தை பார்த்து அவன் பயந்தானா? என் மனைவி சொன்ன, நீங்கள் வந்து நிற்கும்போது தேவதூதன் வந்து நின்ன மாதிரி இருந்தது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுக்கு தேவதூதன் மாதிரி நான் தெரிஞ்சிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியல, அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒருத்தனா ஓடிட்டான். க்ளோரிட்டுங்க. எனக்கு ஒரு ஆறுதலும் சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை பாஸ்டர் அப்படின்ட்டு போகிறான். அல்லேலூயா. பண்ணுறதையும் பண்ணிட்டு. க்ளோரிட்டுக்கா. ஆமென்.
வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு கையிலையே வெட்டிட்டு கலாட்டா பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறான். அப்போ எல்லாரும் வருவாங்கள்ல, கேட்பாங்க என்ன நடந்துச்சு பாஸ்டர். அப்போ ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் கல்லை குவிச்சு வச்சுக்கிடணும். கல் தாவீது மாதிரி கல்லுகளை வச்சுக்கிட்டிங்கன்னா வரான்ல ஒரே எரி. அல்லேலூயா. இப்படி பல ஆலோசனைகள் எனக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன ஆலோசனை கொடுப்பீங்களோ எனக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கல் போடுவார். இதனால தான் கல்லுன்னு சொன்னாங்களோ என்னவோ தெரியல. அவர் கல் போடுவார். ஒரு கல் மேலே இருந்து போட்டால் அவ்வளோதான். க்ளோரி. உங்கள் எதிராளிகளை மடங்கடிக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாங்க. உள்ளே போகிற மூச்சு வெளியில் வரலன்னா சொல்லுங்க, அவ்வளோதான். பிரைஸ் எல்லாம் உள்ளே போகிற மூச்சு வெளியில் வரலன்னா அவ்வளோதானங்க. இதில் என்ன பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது, என்ன மேட்டிமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் யார் தெரியுமா, ஐ ஆம் சோ அண்ட் சோ எல்லாம் வேணாங்க. கிருபையில் இருக்கிறோம், அவ்வளோதான். கிருபையில் உயிரோடு இருக்கிறோம், கிருபையில் வந்திருக்கீங்க, கிருபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையில் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், கிருபையில் ஆராதிக்கிறோம், கிருபையில் நல்ல சமையல் பண்ணுறீங்க, கிருபையில் நல்ல வேலை பார்க்குறீங்க, நல்லா படிக்கிறீங்க, கிருபையினால் பணங்கள்லாம் இருக்குது, கிருபையினால் வீடு இருக்குது, எல்லாம் கிருபையினால். கிருபை போதும் நமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் ஜனத்தை பார்த்து சொன்னார், வாய்க்காலை வெட்டுங்க, நாளைக்கு இந்நேரம் தண்ணீரினால் நிரப்பும். காற்றும் வராது, மழையும் வராது, ஆனால் தண்ணீர்னால நிரப்புவேன். அடுத்த நாள் பாருங்க, ஏதோம் தேசம் வழியாய் வந்த தண்ணீர் தேசத்தை நிரப்பிட்டு மீதியானெல்லாம் பார்க்குறாங்க. என்ன அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தா சூரிய உதயத்தில் அது ரத்தம் போல தெரிஞ்சிருக்கு. தண்ணி கிடக்குது. சூரிய உதயத்தில் எதிராளிகளுக்கு தண்ணிய ரத்தம் போல காட்டி ஒருவருக்கொருவர் முடிந்தோடி ஓடி போய் ரத்த ஆறு ஓடுதையா ஓடி அவங்கள மடங்கடித்து கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரு. எந்த விதத்திலும் எதிராளிகளை மடங்கடிக்க முடியும். இல்லைன்னா ஒரு தாவீதை நிறுத்தி ஒரு கவன், அவன் கையில் இருக்கிற கவன் ஒரு கூழாங்கல்ல வச்சு கோலியாத்தை கீழே விழ பண்ணி அவன் மேல ஏறி அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி எடுத்து கையில பிடிக்க வைக்க கர்த்தருக்கு முடியும். ஆகவே உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகளை முறியடிப்பது என் ஆண்டவருக்கு எளிய காரியம். அல்லேலூயா. 9:30க்கு மேல நான் பேச மாட்டேன். அதிகபட்சம் 9:30 போகலான்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 10 மணி வரை போகலான்னு நினைச்சேன். நீங்கள் இவர் தான் முறைக்கிறாரு, எபனேசர். அல்லேலூயா. சீக்கிரமாக முடிச்சு அனுப்புங்க பாஸ்டர், கல்யாண வீட்டுக்கு போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரிகளை தொடர்ந்து தாக்க உதவி செய்வார், ஜெயம் கொடுப்பார் கர்த்தர். ஒரு போதகர் ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்தார். ஒரு வாடகை வீடு, ஒரு 20 பேர் வந்துட்டு இருந்தாங்க. பிஏ சிஸ்டர்லாம் கிடையாது. பக்கத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வர பிரபு இருந்தார். இவர் ஆண்டவரை ஆராதிக்கிறாருன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய ஸ்பீக்கர் வாங்கி ஹெவி ஆம்பிளிஃபையர் போட்டு காலையில் 10 மணிக்கு ஆராதனைன்னா 9 மணிலேருந்து 1 மணி வரை இவர் பாடவே முடியாது, சத்தம் வெளியாக கேட்க முடியாத அளவுக்கு பாட்டு போடுவாராம். இவர் சத்தம் போட்டு 2.5 மணி நேரம் இவர் தான் சத்தம் போடணும். மைக் ஒன்றும் கிடையாது. அந்த ஜனங்களுக்கு கேட்க முடியாத அளவில் எரிச்சலாக இருக்குமா. அதில் ஆராதனை. ரொம்ப சோர்ந்து போய் கடைசியாக ஒரு 3 நாள் உபவாசம் போட்டார். ஒன்றில் அவர் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், என்ன எடுத்துக்குங்கன்னு 3 நாள் உபவாசம் போட்டார். ஏசப்பா ஒரு நிம்மதியை ஆராதிக்க முடியல, என்னையாவது எடுத்துக்குங்கப்பான்னு 3 நாள் உபவாசம். ஜெபம் முடிஞ்சது. ஒன்றுமே ஆண்டவர் சொல்ல. அடுத்த நாள் ஆண்டவர் சொன்னாராம், போய் அவன் வீட்டு கதவை தட்டுன்னு சொன்னாராம். இடைஞ்சல் கொடுக்குறாருல கோடீஸ்வரர், அவர் காம்பவுண்டில் போய் வீட்டு கதவை தட்டு. ஆண்டவர்கிட்ட சொன்னாராம் ஊழியக்காரர், எசப்பா ஏற்கனவே பிரச்சனையில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப விலை கொடுத்து வாங்க சொல்கிறீங்க, அவன் வீட்டு கதவை போய் நான் தட்டினா என்ன ஆகும், சொல்கிறத செய்யின்னு சொன்னார். மெதுவாக தோத்துறோன்ட்டு போய் தோத்துறோன்னு ஒரு தட்டி இருக்கார். இல்லையா, அவர் தான் வந்து திறந்திருக்கார். அவர் என்னை விட பயங்கரமாக இருப்பார். பயங்கரமான ஒரு உருவம் அப்படி வந்து நின்றுருக்கு. விரிச்சு யோசித்தாராம்,
என் மேலே விழுந்தாலே நான் செத்து போவேனே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசப்பா என்னை இப்படி மாட்டி விட்டுருக்கீங்களே ஏசப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. க்ளோரி டு காட். ஆமென். கொஞ்ச நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ இருப்பாராம். அவரை தூக்கி உள் அறையில் உள்ள சோபாவில் போய் விழுந்து சோபா உடைஞ்சு போச்சு. அந்த மனுஷனை தூக்கி ஆவியானவர் போட்டதில் போய் விழுந்து சோபா உடைஞ்சு போச்சு. இவருக்கு ஹார்ட்டு ப்ரெஷரு 200 கிட்ட வந்துட்டு. அல்லேலூயா. ஏன்னா இப்போ உயிரோட இருக்காரா செத்து போனாரா நான் ஒன்றுமே செய்யலை. ஆமென். தெரியல. சோபாவும் உடைஞ்சு போச்சு. என்ன நடக்க போகுதோ தெரியல. ஆண்டவர் சொல்கிறாராம் போன்ட்டாராம். அல்லேலூயா. வம்புலையும் மாட்டி விட்டு இப்போ போ. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே தோத்திரம் பண்ணி கொஞ்சம் வேகமாக நடந்து போயிட்டார். அடுத்த நாள் ஆராதனை 10 மணிக்கு ஆராதனை இல்லை, 9:45க்கு இந்த உருவம் உள்ள வருது. அவர் எப்பவும் பெரிய அங்கவஸ்திரம் போட்டிருப்பார். அந்த அங்கவஸ்திரத்தை இடுப்பில் கட்டிட்டு கோயில் குளத்துக்கு போகும்போது இடுப்பில் கட்டுவாங்கள்ல, அப்படி கட்டி கொஞ்சம் பணிவாக உள்ள வந்தாராம். இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வந்து சாத்துவார்னு நினச்சா க்ளோரி டு காட் பணிவாக வராரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அவர் சொன்னார், ஐயா நீங்கள் கும்பிட்ற தெய்வம் ஜீவன் உள்ளவர் தான், பெரியவர் தான், அதை நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன். ஏன்னா நேற்று ஒருத்தர் கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு, திறந்து பார்த்தா நீங்கள் கும்பிட்ற ஆண்டவர் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை பாய்ந்து வந்துச்சு. நான் தூக்கி வீசப்பட்டேன், சோபா உடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. நான் உயிரோட தான் இருக்கிறேன். அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கலான்னு நினச்சி வந்திருக்கேன். க்ளோரி டு காட். இயேசுதாயா தெய்வம் அப்படின்னு வந்தாரோ. க்ளோரி டு காட். கொஞ்சம் நல்லா உற்சாகமாக தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த இயேசுதான் தெய்வம் அப்படின்னு அர்ப்பணிச்சு ஆத்துமா அந்த 20 ஆத்துமா வரல, லேட்டாக தானே வருவாங்க. இந்த ஆத்துமா உட்கார்ந்து ஆள்கிட்ட சொல்லியிருக்க அந்த பிஎஸ்எஸ் எல்லாம் கொண்டு வா, அதை இங்கே வச்சு ஆராதனை நடத்துவோம். அல்லேலூயா. ஆமென். முதல் விசையா பிரச்சனையாக இருந்ததை வச்சு ஆராதனை. கோடிக்கணக்கான அவருடைய பணத்தை எல்லாம் ஊழியத்துக்கு செலவு பண்ண ஆரம்பித்தார். அந்த கோடீஸ்வரர் எவரால் கஷ்டப்பட்டாரோ அவரை அனுகூலப்படுத்தி அவர் தான் இடங்கள் வாங்கி கொடுத்து ஆமென் பெரிய ஆலயம் கட்டி கொடுத்து அந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்களுக்கு தெரியுமா, பிரச்சனை கொடுக்குறவங்களை அனுகூலமாக மாற்றுவார் கர்த்தர். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம். அதே அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தியர் கையில் இராதபடி விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஆமென். எதெல்லாம் பிடிச்சு வச்சிருந்தாங்களோ திரும்ப கிடைத்தது. மகிழ்ச்சியான கொள்ளையை தருகிற எபனேசர். ஆமென். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? ஏன் இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார்னு சொன்னாங்க தெரியுங்களா? எதெல்லாம் பிடிச்சு வச்சிருந்தாங்களோ, ஐயோ நான் இதெல்லாம் இழந்து போனேனே, என் வீட்டை இழந்துட்டேனே, என் பணியை இழந்துட்டேனே, என் சொத்தை இழந்துட்டேனே, சுகத்தை இழந்துட்டேனே, நன்மையை இழந்துட்டேனே, எதெல்லாம் இழந்து போயிட்டேன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை திரும்ப தருகிறவர் ஆண்டவர். திரும்ப தருவார் கர்த்தர். எதை எதிராளிகள் உடன் பிறந்தவங்க வஞ்சித்து எடுத்ததை திரும்ப தருவார். கொண்டு வந்து தருவாங்க, கொண்டு வந்து தருவாங்க, திரும்ப தருவார் கர்த்தர். இனி ஒரு பெரிய சமாதானத்தை பார்ப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து போன கிருபைகள், இழந்து போன வரம், இழந்து போன கிருபையின் ஆவி, இழந்து போன ஜெப ஆவியை திரும்ப தருவார். இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன சொத்து, இழந்து போன உறவுகள், இழந்து போன மேன்மை, இழந்து போன கனம், இழந்து போன ஸ்தானம், இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் கத்த தருவார், திரும்ப தருவார். மீண்டும் பெறுவீர்கள். ஆசீர்வாதமா இருப்பீங்க. துள்ளி குதிச்சு எழுமுங்க, துள்ளி குதிச்சு.